ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்ததும் எனக்கும் வாங்கணும்னு ஒரே ஆசை. இது எப்போ மார்க்கெட்டில் கிடைச்சாலும் வாங்கிடுவோம் நாங்கள். என்னன்னு தானே பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள், மழை எப்படி பேஞ்சிட்ருக்கு. காலையிலேருந்து மழை விடவே இல்லை. இந்த மழையிலையும் இந்த பக்கம் பார்த்தா மழை, அந்த பக்கம் பார்த்தா மழை அப்படிங்கிற மாதிரி 2 நாளாக ஒசூரில் கண்டினியூஸாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தும் இந்த மழையிலேயே ரெயின் கோட் போட்டு எங்கே கிளம்பிட்டோம் தெரியுமா? அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்காக தான். இது ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு ரேராக தான் கிடைக்கும். ஊர்லேயுமே இதெல்லாம் வெட்டி எடுக்கிறதா இருந்தால் ஒரு ½ டேக்கு மேலே ஆகும். ஊர்லேயுமே கிடைக்காது, இதெல்லாம் ரேராக தான் கிடைக்கும். அதனால தான் கிளம்பிட்டோம் மழையிலையும். ஏன்னா அவங்க 1 டே தான் வச்சுருப்பாங்க. என்ன பொருள் தானே பார்க்குறீங்க. வீடியோவில் கடைசியில் காமிக்கிறேன். கடைசியில் இல்லை, பாதியிலேயே உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன பொருள்ன்ட்டு. நாங்களும் விடும்னு ½ அன் ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கூட மழை குறையவே மாட்டேங்குது. மழை பெய்யுறது தெரியுதுங்களா வீடியோவில்? இந்த மாதிரி தான் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. சோர்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ட்ரெஸ்ஸே காய வைக்க முடியல. அப்படி இருந்தும் கடைக்கு கிளம்பிட்டோம். அதுக்கான காரணம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான். அது ஆக்சுவலாக யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. இது கிடைச்சா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பொருளை. உங்களுக்கு கிடைக்குதுன்னா பைசா முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா இது வெட்டி எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா? ஒரு வழியாக வந்தாச்சு. என்னடா பார்த்துட்டிங்களா? தென்னங்குருத்து தாங்க. இது எங்கள் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, ஓகே, நாம்ளும் வாங்குவோன்னு சொல்லிவிட்டு, இது எப்போயாவது தானே கிடைக்கும், கிடைக்கிறப்பவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே 1/4 கிலோ 250 இல்லை 100 ருப்பீஸ்க்கு சேல் பண்ணுறாரு. 100 கிராம் 50 ருப்பீஸு. நாங்கள் 150 ருப்பீஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா பொரியல் பண்ணால் அதிகமாக வாங்கலாம். என் பையன் பொரியல் பண்ணால் அந்த டேஸ்ட்டே மாறிடுமா, நாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஹனி டிப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நாங்கள் எவ்வளோக்கு வாங்கினோன்னா 150 ருப்பீஸ்க்கு வாங்கினோம். கிடைச்சா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. யூட்ரஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைமில் பொண்ணுங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வருதுல்ல, அது எல்லாமே ரிலீஃப் ஆகும் இது சாப்பிட்டா. ஊர்லெலாம் ஒரு மரத்தை வெட்டினாவே ½ டே ஆகும் அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒர்த்து தான் ஆக்சுவலாக. 1/4 கேஜி பாருங்கள், இவ்வளோ பீஸ் வருது 1/4 கேஜிக்கு. 1/4 கேஜி 100 ருப்பீஸ்க்கு ஒர்த்து தான். ஏன்னா அவங்க வேறு ஒரு பிளேஸ்லேருந்து கொண்டு வந்து விற்கிறாங்க. இவங்களே தான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இதே ஏரியாவில் கொண்டு வந்து விற்றாங்க. எங்கன்னா ஒசூரில் ஆகா பக்கத்தில் சேல் பண்ணுவாங்க. இது கிடைக்கிறப்ப இதே இடத்துல தான் அவங்க சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. மெயின் பைபாஸில் தான். கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். அந்த குட்டியாக ஒரு இது வச்சுருக்காங்கல்ல, குட்டி ஸ்டெம்மு, இது ஸ்வீட்டாக இருக்கும். இது அந்த குருத்து இது இருக்கிறது. இது அந்த வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெம்மு, இந்த பெரிய ஸ்டெம்மு வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். அந்த குட்டி ஸ்டெம் குருத்து மாதிரி இருக்கும். 2 மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இங்கே யாரும் அதிகமாக தென்னை மரம்லாம் வெட்டுறது இல்லைல்ல. எப்போயாவது தோப்பில் ஏதாவது ஒரு மரம் வெட்டினா இவங்க கொண்டு வந்து இதே இடத்துல தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இதோட இவங்கக்கிட்டே ஒரு 3-4 டைம்ஸ்க்கு மேலே வாங்கிட்டேன். நாங்களாம் கிடைச்சா இதை விடவே மாட்டோம். எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ருவோம். ஏன்னா எப்போயா ரேராக தானே கிடைக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். என் பையன் ஐஸ்கிரீம் கேட்டான். அப்புறம் ஐஸ்கிரீமுக்கு பதில் மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். நானும் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அவனை எப்படியோ ஏமாற்றி தென்னங்குருத்து போட்டிருக்காங்களாம்மா, நாம் போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி அவனை ஒரு வழியாக கிளப்பியாச்சு. அதனால் ஐஸ்கிரீமை மறந்துட்டார் சார். நாங்கள் வாங்குறத பார்த்துட்டு ஆகாலில் காஃபி குடிச்சிட்டு இருந்தவங்கலாம் ஒரு 4-5 பேர் வாங்கினாங்க. ஈவினிங் வரையில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சேல் பண்ணிவிட்டு திரும்ப கிளம்பிடுவாங்க. ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். அவன் அங்கேயே ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டான். இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். செம்ம ஸ்வீட்டுன்னா நார்மல் ஸ்வீட்டில் இருக்கும். அந்த வாழைத்தண்டு மாதிரி ஸ்டெம்மாக இருக்குல்ல, அது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். துவர்ப்பு பிடிக்காதவங்க ஹனியில் டிப் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம். நாங்கள்லாம் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். என் பையன்கிட்ட பொரியல் பண்ணுறேன்னு சொன்னால் கூட அதெல்லாம் வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிட்றலாம், பொரியல் பண்ணால் டேஸ்ட்டு மாறிடுமா அப்படின்னு சொல்லிடுவான். அவன் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குதுன்னு கொஞ்சம் ஹனி போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் அப்படியே தான் சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லைம்மா அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லி அவனும் நார்மல் இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா,
இதுதான் வந்து இது ஸ்வீட்டாக இருக்கும். வீடியோவில் தெரியுது இல்லைங்களா? இது தென்னை இலையோட இது வந்து வளர்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. பிஞ்சில் வந்து கட் பண்ணதுனால அது ஸ்வீட்டாக இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து என் தம்பி பையன் வந்து லீவுக்கு வந்திருக்கும்போது ஒரு மரம் வெட்டினாங்க. எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அவர் டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் என் தங்கக்குட்டி எனக்காக ஆஃப் டே வந்து அவனுக்கு 14 இயர்ஸ் தான் ஆகுது, அவனே வெட்டி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இதை பார்க்கும்போது. நீங்களும் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி